வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். முத்து முத்தான மாதுளம் பழத்தில் அருமையான ரைத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டி தயிராக புளிக்காத தயிராக எடுத்துக்கிறோம். இதுக்கு இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வறுத்து பொடி பண்ண ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கை நிறைய மாதுளை முத்துக்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம். இந்த ரைத்தா நாம் சர்வ் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லை கொஞ்சம் ஏர்லியாக செஞ்சிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணும்போது எடுத்து பரிமாறணும். இப்போ நம்ம மேலே நல்ல ஒரு கைப்பிடி அளவு மாதுளை சேர்த்துக்கலாம். கார்னிஷிங்க்கு கொஞ்சம் அந்த ஜீரகப்பொடி, கொஞ்சம் தனி மிளகாத்தூள் தூவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டோன்னா மாதுளை ரைத்தா நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரைத்தா எனி ரைஸ் வெரைட்டி, பிரியாணி, புலாவ், சப்பாத்தி கூட சாப்பிட அருமையாக இருக்கும். ஏன் சும்மாவே அப்படியே சாப்பிட்லாம், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.